ஹாய் ஸ்குவாட், வெல்கம் டு பிளேஸ் கேமிங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 3. போன வீடியோவுக்கு அவ்வளோவா சப்போர்ட் இல்லை. ஏன்னா போன வீடியோ கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக போயிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாமே 6 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் அந்த மாதிரியே போட பார்க்குறேன். அப்புறம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 வீடியோஸில் நம்ம எப்படி மைன்கிராஃப்டில் பேசிக்காக ஆரம்பிக்கிறது, எப்படி பெட்டு செய்கிறது, அந்த மாதிரி விஷயத்தெலாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஃபார்மிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம வில்லேஜ் கண்டுபிடிச்சி அங்கேருந்து ஹேபிள் எடுத்து அதை ப்ரெட்டாக கன்வெர்ட் பண்ணி ஃபுட் சோர்ஸாக யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வில்லேஜே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ப்ரெட்டு செய்கிறது, அதாவது வீட் எப்படி செய்கிறது, கல்டிவேட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்குவாட், இந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா, பிக்காக்ஸில் படித்தேன்ல, அந்த பொருள் மைன்கிராஃப்டில் பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகிற பொருள். அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இது செய்கிறதுக்கு தேவையானது காபிள் ஸ்டோனு. உங்களுக்கு ஒரு 15 இல்லை 20 காபிள் ஸ்டோன் தேவைப்படும். காபிள் ஸ்டோனை பிரித்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு சீக்கிரமாக முடிஞ்சிடும். காபிள் ஸ்டோனை ஃபர்னஸில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்டோனாக வரும். அந்த ஸ்டோனை வச்சு தான் நீங்கள் அது செய்கிற மாதிரி வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு காபிள் ஸ்டோனை பிரிச்சுக்கோங்க. எப்படி பிரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை தொட்டுட்டு உங்களுக்கு எத்தனை ஸ்டாக்காக வேணுமோ அத்தனை டப்பா வச்சு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பிரிஞ்சிடும். இப்போ எல்லாத்தையும் ஃபர்னஸில் போட்டுடுறேன். என்கிட்ட 4 ஃபர்னஸ் இருக்குது, அதை நான் 4 வகையாக பிரித்தேன். அப்புறம் அது ஸ்மெல்ட் ஆகிற வரைக்கும் சும்மா வீடு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தேன். நான் பொருள் இருக்குது சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கேப்லேயே கால்வாசி ஸ்மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது 2 ஸ்டோன் கிடச்சிருக்குல்ல, இதே மாதிரி உங்களுக்கு 4 ஸ்டோன் கிடைக்கணும். 4 ஸ்டோன் கிடச்சக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் போய்ட்டு நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே 4 டப்பாவில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு 4 இருக்கா, அதை 4 தொட்டுட்டு 4 டப்பாவில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா 4 டப்பாலையும் ஒன்று வந்துடும். அப்புறம் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரோவில் 3மே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் கிடைக்கும். அந்த ஸ்லாபை 2ஆக வச்சிங்கன்னா உங்களுக்கு செசில்டு ஸ்டோன் பிரிக்னு ஒன்று கிடைக்கும். அந்த செசில்டு ஸ்டோன் பிரிக் உங்களுக்கு மொத்தம் 8 தேவைப்படும். 8 இருந்தால் தான் அது செய்ய முடியும். ப்ளஸ் ஒரு அயன் இன்கட் வேணும் உங்களுக்கு. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு பொருள். மறக்காமல் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்ப்ளோரேஷன் போனாலும் நீங்கள் தொலைய மாட்டீங்க. மைன்கிராஃப்டில் நேவிகேஷனுக்கு மொத்தம் 2 வழி இருக்குது. ஒன்று சைடில் பொசிஷன் ஒன்று இருக்கும், அதை பார்த்து வர்றது. அது கொஞ்சம் கஷ்டம். அது எனக்கே அவ்வளோவா தெரியாது. அதனால் நீங்கள் இதுவே யூஸ் பண்ணுங்கள். நானே இப்போ கரண்ட்டாக இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரிக்கு வச்சு நீங்கள் உங்கள் வேர்ல்டில் எங்கே வேணால் போகலாம். எங்கே வேணால் போயிட்டு பத்திரமா உங்கள் வீட்டுக்கும் சேர்ந்துடலாம். எதுவும் ஜாம்பிஸ் கிட்ட அடி வாங்காமல் இருந்தீங்கன்னா வீட்டுக்கும் சேர்ந்துடலாம். ப்ளஸ் நீங்கள் வீட்டுக்கும் அந்த இடத்தையும் மறக்காமல் அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடலாம். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, அந்த வீட்டு பக்கத்தில் வில்லேஜே இல்லை அப்படின்னா, நீங்கள் அந்த லோட் ஸ்டோன் ஒன்று செஞ்சுட்டு அங்கே போய் வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து நேவிகேட் பண்ணி அங்கே போயிட்டு அங்கேருந்து வில்லேஜஸ் கூட நீங்கள் கூப்பிட்டு வரலாம். வில்லேஜஸ் கூப்பிட்டு வர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நான் ஃபாலோயிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த சர்வைவல் சீரீஸை இப்படியே போடலாமா, இல்லை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிட்டு போடலாமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கிரேட்னால் இப்போது பாட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எல்லாத்தையும் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அப்படியே போடுறதுனா நார்மலாக மைன்கிராஃப்ட் எப்படி எல்லோரும் விளாட்றாங்களோ அந்த மாதிரி விளாட்லாமா அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன் நான் இந்த மாதிரி போடுறேன்னா, நிறைய பேருக்கு மைன்கிராஃப்ட் விளாட தெரியாது. அப்புறம் டாபிக் உள்ள வந்துடலாம். அப்புறம் உங்களுக்கு லோட் ஸ்டோன் மட்டும் இருந்தால் பத்தாது, அது கூட காம்பஸும் வேணும். அந்த காம்பஸ் எப்படி செய்யணும்னு பேக்ரவுண்டில் பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் கிராஃப்டிங் டேபிளில் போய்ட்டு காம்பஸ் டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிலட் கலரில் மாறிடும் உங்கள் காம்பஸ்ஸு. அதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேர்ல்டில் எங்கே வேணால் போனாலும் நீங்கள் திரும்பியும் வீட்டுக்கு வரலாம். அந்த காம்பஸ் காட்டுற டைரெக்ஷன்லேயே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் உங்கள் லோட் ஸ்டோன் எங்கே இருக்கோ அதை கரெக்டாக அந்த காம்பஸ் காட்டும். இப்போது நீங்கள் ஒரு வேர்ல்டில் ஸ்பான் ஆகிட்டு அந்த வேர்ல்டில் நீங்கள் ஸ்பான் ஆகிற இடத்துலையே வீடு கட்டிட்டிங்கன்னா நீங்கள் காம்பஸ் யூஸ் பண்ணலாம்.
இப்போ நீங்கள் நார்மலாக லோட் ஸ்டோன் மேலே காம்பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது லோட் ஸ்டோனோட இடத்த காட்டும். லோட் ஸ்டோன் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணோம். நீங்கள் நார்மலாக காம்பஸ் செஞ்சிங்கன்னா அது இந்த வேர்ல்டோட ஸ்பானை பாயிண்ட் பண்ணோம். அதனால் நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம். அப்புறம் கைஸ், சுத்தமாக நம்மக்கிட்ட டைமண்ட்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் இப்போது டைமண்ட் மைனிங் போகிறோம். அதனால் டைம் லேப்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. கைஸ், பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு மைண்ட் பண்ணியிருக்கோம் டைமண்ட்ஸு. ஆனால் இது கூட நம்மளுக்கு பத்தாது. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஆர்மர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டைமண்டு நம்ம ஆர்மர் செய்யவே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஆர்மர் செய்ய போகிறோம். ஆர்மர் செய்கிறத வீடியோவில் காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுறது பிக்காக்ஸு, ஸ்வாடு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக டைமண்ட் செஸ்ட் பிளேட்டு. இதுக்கு உங்களுக்கு 8 டைமண்ட் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி வந்து நான் எக்ஸ்ட்ராவாக 2 டைமண்ட் மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இருந்ததில் தனியாக 2 டைமண்ட் மட்டும் எடுத்து வச்சிட்டேன். எதுக்கு எடுத்து வச்சேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து என்சான்மெண்ட் டேபிள் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் என்சான்மெண்ட் டேபிள் செய்கிறது எப்படின்னு போடுறேன். இப்போது ரெசிப்பியில் காலத்தில் தான் என்சான்மெண்ட் டேபிள். இப்போது டைமண்ட் செஸ்ட் பிளேட்டு செஞ்சுக்கிட்டேன், பூட்ஸ் செஞ்சுக்கிட்டேன், ஹெல்மெட் செஞ்சுக்கிட்டேன். லெகின்ஸ் மட்டும் செய்யலை. அது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த வீடியோவில் செஞ்சுருவேன். எப்படி கைஸ், சூப்பராக இருக்கா? காமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவும் சொல்கிறது தான். அப்புறம் வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கோல் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சார்கோல் செய்ய முடியும் அப்படின்னு. இப்போ வந்து நான் ஃபுல்லாக வுட்டு மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். அந்த வுட்டு வச்சு இப்போ சார்கோல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபர்னஸில் கீழே வைக்கிறதுக்கு பிளாங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் செஞ்ச பிளாங்க்ஸ் எல்லாத்தையும் 4 நாளாக பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட 4 ஃபர்னஸ் இருக்குது. 4 ஃபர்னஸில் பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், கரெக்டாக பிரிச்சுட்டேன். நான் சொன்ன மெத்தட்லேயே பிரிச்சுக்கோங்க. அந்த மெத்தடு புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஹேண்ட் கேமை போடுறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அப்புறம் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிட்டேன். டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வர்ற கேப்பில் இது எல்லாமே ஸ்மெல்ட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்மெல்ட் ஆகிருக்காது. பாருங்கள், ஸ்குவாடெல்லாம் வந்து ஸ்மெல்ட் ஆகிடுச்சு. அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிங்க, உங்களுக்கு எக்ஸ்பியும் கிடைக்கும். எக்ஸ்பி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மைன்கிராஃப்டில் என்சான்மெண்ட்ஸ்க்கு. அப்புறம் ஃபார்மிங் பற்றி பார்ப்போம். ஃபார்மிங்க்கு முக்கியமாக உங்களுக்கு ஹோ தேவைப்படும். அது கிராஃப்டிங் டேபிள்லேயே உங்களுக்கு தெரியும். அப்புறம் முக்கியமாக தண்ணி தேவைப்படும். அது நார்மலாகவே நீங்கள் அக்ரிகல்ச்சர் செய்யணுன்னா உங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துகிட்டு சீடு கலெக்ட் பண்ணணும். நீங்கள் சீடு எப்படி கலெக்ட் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் வேர்ல்டில் இருக்கும்போதே உங்களுக்கு கீழே சின்னதாக புல்லாக இருக்கும். அந்த புல்லாம் உடச்சிங்கன்னா உங்களுக்கு சீடு கிடைக்கும். என்னடா ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது, ரேண்டமாக தான் கைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நானும் உடச்சிக்கிட்டே இருந்தேன், ஒன்று கூட கிடைக்கல. கிடைக்குமா கிடைக்காதா? கிடச்சிருக்கு. க்ரீனாக வருது இல்லை, அதுதான் வந்துட்டு சீடு. அது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணணும். உங்களுக்கு மினிமமாக ஒரு 35 சீடாச்சும் கண்டிப்பாக தேவைப்படும். 35 சீடு இல்லைனா ஒரு 40 சீடே எடுத்துக்கோங்க. சீடு கிடைக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நீங்கள் நார்மலாக இதை உடச்சிங்கனாலே கிடைக்கும். அப்படி உங்களுக்கு எனக்கு வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு, புல் எதுவுமே இல்லைன்னிங்கன்னா, உங்களுக்கு போன் மீல் வச்சு நீங்கள் தரையில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புல்லெல்லாம் திருப்பியும் வளர்ந்துடும். அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதை எப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.
அப்புறம் எங்கே ஃபார்ம் கட்டுறதுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து வீடு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது, அந்த இடத்துல கட்டலான்னு பார்த்தேன். அப்புறம் வந்துட்டு அந்த இடத்த கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு ஷவல் எடுத்துகிட்டு போனேன். ஷவலில் நீங்கள் டர்ட்டை ஈஸியாக உடச்சிடலாம் கையில் உடைக்கிறத விட. எதுக்கு அந்த ஷீப் ஃபார்ம் கட்டினேனே தெரில, காலியாக இருக்குது. அடுத்த வீடியோவில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் உடச்சிட்டு தண்ணி ஊற்றணும். ஏதாவது ஒரு பக்கம் தண்ணி ஊற்றிடுங்க கைஸ். தண்ணி ஊற்றிட்டு யாரா நீ பாருங்கள், கையில் உடச்சா இவ்வளோ நேரம் ஆகுது. இதே ஷவல் வச்சு உடச்சிங்கன்னா உங்களுக்கு 1 செகண்டுக்கும் கம்மியாகவே உடஞ்சிரும். இப்போது எப்படா இது பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹோ வச்சுட்டு டர்ட்டில் இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வாட்ரு வச்சு 4 பிளாக் தான் உங்களுக்கு வரும். அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டர்ட் மாதிரி மாறிடும். இப்போ எனக்கு பத்தலை, அதனால நான் பிளாக் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் 2 டைம் லேப்ஸ் போட்டிருப்பேன். இது ஒரு மாதிரி போர் அடிக்குதா இல்லை ஜாலியாக இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம டைமண்ட் ஆர்மர் போட்டு எப்படி மாசாக இருக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பின்னாடி வந்து நான் ஃபுல்லாக சீடு கலெக்ட் பண்ணி ஒரு சைடு ஃபுல்லாக வச்சிட்டேன். இன்னொரு சைடில் வந்து பொட்டேட்டோ வச்சுருந்தேன், அதுவும் நான் வில்லேஜில் தான் கலெக்ட் பண்ணேன். அந்த மாதிரி உங்களுக்கு கேரட் கிடைக்கும், கேரட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி பிளான் பண்ணி. கைஸ், அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் வந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எப்போவுமே மொட்டை மாடியில் தான் போய் ரெக்கார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து மொட்டை மாடிக்கு போகிற சிச்சுவேஷன் அமையல, அதனால வந்து வீட்லேயே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.